வணக்கம் மக்களே. சமீப காலமாக பங்குச்சந்தை கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சுக்கிருக்கு. அதாவது இந்திய பங்குச்சந்தை. இதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவில் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப்பு நிறைய அதிரடியாக மாற்றங்கள் செய்ததா, அல்லது டாலருக்கு நிகரான ரூபாயின் வீழ்ச்சி அதுவா, அல்லது பொருளாதார மந்த நிலையா, அல்லது சைனாவில் நமது எஃப்ஐஐ அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம இந்தியாவில் பணத்தை திரும்ப பெற்று சைனாவில் முதலீடு செய்கிறதா, இப்படி பல காரணங்கள் இருக்குது. இதற்கு காரணம் என்ன? பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு இதனால் நம்ம இந்திய பொருளாதாரம் எந்த அளவில் பாதிக்குமா இல்லையா, சராசரி மனிதன் இதில் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவேன், அதான் MAGA அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக் அமெரிக்கா கிரேட்டர் எகெயின் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரும் முழக்கத்துடன் கடந்த ஜனவரி மாதம் பதவி ஏற்ற உடனே அவர் தேர்தல் வாக்குறுதிகள் சிலவற்றை கொடுத்திருந்தார். அதில் நிர்வாக உத்தரவு, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த நிர்வாக உத்தரவை பிறப்பித்தார். அதில் என்ன முக்கியமானதுன்னா, கனடா, மெக்சிகோ மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதல் வரியாக 20லேருந்து 25% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். அதே சமயத்தில் சம்மந்தப்பட்ட நாடுகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் அந்த கூடுதல் வரி விதிப்பை என்ன செஞ்சாச்சுன்னா நிறுத்தி வச்சுருக்காரு. இது ஏப்ரலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுடைய நாட்டிலேருந்து இறக்குமதிக்கு நீங்கள் எந்த வரி விதிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்கு இறக்குமதி ஆகிறதுக்கும் அதே வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியை குறிச்சிருந்தார். இது இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால உலக நாடுகளில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு பல நாடுகளில் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதில் இந்தியாவும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த சமயத்தில் தான் அமெரிக்க அதிபராக பதவியேற்றவுடன் பல நாட்டு தலைவர்கள் போய் அமெரிக்க அதிபரை போய் சந்தித்து வச்சுட்டாங்க. அதில் நமது நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியும் அதில் இடம்பெற்றிருந்தார். 2 பேரும் பரஸ்பரம் பேசிக்கிட்டு நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு இறக்குமதி வரியை குறைக்க மத்திய அரசு ஒத்துக்கொண்டது. அதே மாதிரி எண்ணெய் எரிவாயு வாங்கப்படணும் மத்திய அரசு நம்ம இந்தியா அறிவிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையான அந்த வர்த்தகம் 2 மடங்காக $500 பில்லியன் உயர்த்த 2 நாடுகளும் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இராணுவ தளவாடங்கள், அதாவது F-35 போர் ரக விமானம் அமெரிக்காவிலேருந்து வாங்குறதுக்கு இந்தியா ஒப்புக்கொண்டுச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இது இன்னொன்று நம்முடைய மோடியோட நெருங்கிய நண்பர் டொனால்ட் ட்ரம்ப்பு. 2 பேரும் அவ்வளோ அந்த ஃப்ரெண்டாக இருக்கிறதுனாலையும் நட்பாக இருக்கிறதுனாலையும் நமக்கு அதில் பல வகையில் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்க முடியும். இந்த அளவுக்கு இப்படி இருந்தாலும் நம்முடைய பங்குச்சந்தைகள் சமீப காலமாக ஏன் சரிஞ்சுக்கிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அது ஒரு பெரிய அனலிட்டிக்கலாக தான் பார்க்கணும். இப்போ டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த நிர்வாக, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், இந்த மாதிரி அவர் வரி விதிப்புறனால தான் இந்தியாவோட பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிடையாது. ஏன் அப்படின்னா, கடந்த செப்டம்பர் மாதம் முதலே இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவை சந்தித்து வருகின்றன. அதாவது குறிப்பாக சுமார் 15% பங்குச்சந்தைகள் அந்த குறியீடுகள் 15% குறைஞ்சிருக்கு. இதுக்கு டொனால்ட் ட்ரம்போட கொள்கை மட்டும் காரணி கிடையாது, மற்ற காரணிகளும் கூட நம்ம சொல்லலாம். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சார் அப்படின்னா, பல அறிவிப்புகளை சொன்னார். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே இந்திய பங்குச்சந்தைகள் இறங்க தொடங்கின. அதுக்கு முக்கியமான காரணம் அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள், FII, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க தாங்க நம்முடைய இந்திய பங்குச்சந்தையில் அதிகமான முதலீடுகள் செஞ்சுக்கிருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நினச்சா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா டக்குன்னு வித்ட்ரா பண்ணிவிட்டு பக்கத்து நாடுகள், எந்த நாடுகள் அங்கே உள்ள அந்த நாட்டோட கரன்சி டாலருக்கு நிகராக குறையுதோ அல்லது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சுன்னா அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் இவங்களுடைய கைப்பாவையாக நம்முடைய இந்திய ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த ஃபாரின் FII, அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள், இனிமேல் நான் FIIன்னே சொல்கிறேன், அந்த அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் FII அதிக அளவில் பங்குகளை இந்தியாவில் விற்றது தான் முக்கியமான காரணம். அதாவது இங்கே உள்ள முதலீட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு அந்த பணத்தை டாலரை அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது உதாரணமாக ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னிங்கன்னா, ஆகஸ்ட் 31 FII 75 லட்சம் கோடியாக இருந்தது.
2025 ஜனவரி 31 படி 67 லட்சம் கோடியா, கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடியா வந்து 7 லட்சம் கோடி மதிப்பிலான பங்குகளை வந்து அவங்க வித்துட்டாங்க. இப்போ பிப்ரவரி மாதம் நம்ம கணக்கில் எடுக்கல. அப்போ ஒரு 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா 7 லட்சம் கோடி வந்து இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா பங்குகளை வித்துட்டு தங்களுடைய பணங்களை வந்து அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. சரி, ஏன் அவங்க வந்து அந்த பங்குகளை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து சில காரணங்கள்லாம் இருக்குது. நம்முடைய வரலாற்று சராசரி ஒரு ஆவரேஜ் ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ்னு சொல்லி சொல்லும் பார்த்தீங்களா, அது ஒப்பிடையில் நிஃப்டியோட மதிப்புகள் வந்து ஓவர் வேல்யூவாக நம்ம வந்து வியாபாரமாகியிருக்கு, வர்த்தகமாகியிருக்கு. நிஃப்டிங்கிறது டாப் 50யோட கம்பெனிஸ், நிஃப்டி 50பாங்க. அந்த நிஃப்டி வந்து ஓவர் வேல்யூ இருக்கிறத காட்டிலும் அதிகமான ஓவர் வேல்யூ ஆனது வந்து இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்பட்டுச்சு. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வருங்காலத்தில் இந்தியாவோட ஜிடிபியே அதிகரிக்கணும், இதனால் இந்த நிறுவன பங்குகளுடைய வருவாய், அதாவது இன்னும் இந்த உள்ளூர் நம்ம சொந்த நிறுவனுடைய வருவாய் வந்து அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜிடிபியே வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கடந்த அந்த அந்த செப்டம்பர்லேருந்து அந்த காலாண்டில் 6.6% இருக்கும்னு எதிர்பார்த்த ஜிடிபி வந்து 5.4% வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் வந்து நம்ம வந்து அந்த லோக்சபா எலெக்ஷனு, அதில் வந்து பார்த்திங்கன்னா மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சதுக்கு தான் இந்த ஜிடிபி குறைஞ்சது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மந்தமான நிலையில் இருந்துச்சு. இதை பயன்படுத்திக்கிட்டு சைனா வந்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சலுகைகளை கொடுத்து சைனா வந்து என்ன செஞ்சிருச்சு, இந்தியாவில் உள்ள இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து தங்க நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய சலுகைகளை கொடுத்துருச்சு. அதனால் இந்த எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து அந்த தங்களுடைய பங்குகளெல்லாம் விற்றுட்டு சைனாவில் போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்முடைய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அங்கே போனதுனால, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் அங்கே போனதுனால அதில் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியாயிருச்சு. ஸோ இந்த முதலீட்டை வந்து இந்திய பங்குகள் விற்றனர். இதனால் நமக்கு பெரிய அடியாகி நம்முடைய பங்குச்சந்தை வந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன சொல்லலாம், அமெரிக்காவின் புதிய அதிபர் ட்ரம்ப் வந்து தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதியெலாம் வந்து என்ன செஞ்சிட்டார், நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டார். அதில் முக்கியமானது அவர் வந்து என்ன செஞ்சார்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான கொள்கையில் வந்து அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். இதனால் முதலீட்டாளர்கள்லாம் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்நாட்டு பொருளாதார வலிமை அடையும் என்ற நம்பிக்கை பிறந்தனால இந்தியாவில் உள்ள இந்த இந்தியா மாதிரியான வளரும் நாடுகளில் உள்ள முதலீட்டை விற்றுட்டு திரும்ப பெற்றுட்டு அமெரிக்காவில் முதலீடு செய்ய தொடங்கிட்டாங்க. நமக்கு எப்படி அம்பானி, அதானி நம்ம இந்தியாவுக்கு வந்து எப்படி ஒரு க்ளோஸாக இருக்கிறாங்களோ, அதே மாதிரி எலான் மாஸ்க் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் நிறைய சலுகைகள் அறிவித்ததுனால இந்தியாவில் உள்ள அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இங்கே விற்றுட்டு அவங்கவுங்க சொந்த நாடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி அங்கே உள்ள அந்த கடன் பத்திரத்துக்கான நம்மளுடைய ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதற்கான வட்டி விகிதத்தை வந்து அங்கே அமெரிக்கா அதிகப்படுத்தினதுனாலையும் இவங்க வந்து கடன் பத்திரக்கான வட்டி விகிதம் 4.5% உயர்த்தியது. இதனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நிறுவனங்கள்லாம் வந்து அதிக வட்டி அங்கே கிடைக்கிறனால அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுபோக கூடவே வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வெளிநாட்டு நாணயங்கள், அதாவது அமெரிக்காவுக்கு வந்து சமீப காலமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியானதுனால அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இங்கேருந்து வித்ட்ரா பண்ணி அங்கே போய், அதாவது வெளிநாடுகளில் அங்கே அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணது குறிப்பாக வந்து இந்தியாவுக்கு வந்து பெரிய அடியாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதுதான் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்தது. இதனால் இந்தியாவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வித்ட்ரா பண்ணி அதாவது பங்குச்சந்தை குறைஞ்சதுனால உள்ளூர் நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, டொமஸ்டிக் நிறுவனங்கள் அவங்க வந்து இந்தியாவில் உள்ள நிஃப்டி, சென்செக்ஸு இவங்களெல்லாம் வாங்கினதுனால அது மட்டுமே கொஞ்சம் சரிஞ்சிச்சு. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் பங்குகள்லாம் வாங்கி இந்த பெரிய பெரிய நிறுவனங்களுடைய பங்குகளை வந்து இந்த டிஐஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கினதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பங்குச்சந்தைகள் பெரும் வீழ்ச்சியை தவிர்த்துச்சு. இதனால் பார்த்திங்கன்னா பங்குகள் சரிவு ஏற்பட்டதுனால டிமேட் கணக்குகள் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலத்தில் 12 கோடி ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டோட கணக்கு எண்ணிக்கை 5 கோடியாக உயர்ந்துள்ளது அப்படிங்கிறதையும், மாதம் 10,000 இந்த மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 26,000 கோடி, 10,000 கோடியிலேருந்து 26,000 கோடியாக வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கு, அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்க முடியுது. சரி, இப்போ இந்த சரிவு எப்போது தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல சர்வதேச அளவில் ஒரு தெளிவு நிலை ஏற்படணும். இப்போ தான் வந்து இந்த
உக்ரைன் ரஷ்யா போர், பாலஸ்தீன பிரச்சனை இதெல்லாம் முடிவுக்கு வரணும். ஸோ அதனால் இது ஒரு ரீசன். அதுக்கடுத்து டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு அந்த குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து நிறுத்தப்படணும். இது 2வது. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிறைய வரிகளை விதிக்கிறார் பார்த்தீங்களா? அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிறுத்தப்பட்டு ஒரு பேச்சுவார்த்தையை பயன்படுத்தி நிப்பாட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைனாலெலாம் போய் நிறைய இன்வெஸ்டர்ஸ் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சைனா எப்படி தந்திரமாக நிறைய சலுகைகளை கொடுத்து அந்த நாடு இன்னும் அவங்க சைடு இழுத்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவும் என்ன செய்யணும் அப்படின்னா முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கு நிறையா திட்டங்களை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சமீபத்தில் மத்திய அரசு வந்து மூலதன செலவின திட்டங்களை மீண்டும் தொடங்குமா என்பதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து 1,00,000 கோடி வருமான வரி சலுகைகள் சொன்னாங்க பார்த்தீங்களா? இதனால் நுகர்வு கலாச்சாரம் கன்சியூம் பண்ணக்கூடிய அது வந்து அதிகரித்து அதனால் சேமிப்பு அதிகமாக உருவாகி அதாவது சேவிங்ஸ் அதுக்காக தான் நம்ம வந்து மக்கள் மத்தியில் பணம் புழங்கணும் அப்படிங்கிறக்காக 12 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீம்ஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? அது வந்து சேமிப்பாக மாறி திருப்பி இது வந்து அதாவது பண சுழற்சி ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு கை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வருங்காலங்களில் நம்ம பங்கு சந்தையை வந்து வீழ்ச்சி அடைகிறத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லும். இதற்கிடையே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிஃப்டி 50 அதாவது டாப் 50 கம்பெனிஸோட என்ன செஞ்சுருக்காங்கன்னா 5 ஆண்டு நீண்ட கால சராசரிக்கு வந்து கீழே தான் வச்சுருக்காங்க. அதனால் வந்து பங்குச்சந்தை வந்து மீண்டும் வந்து வளர்ச்சி பாதையை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதனால் வந்து இப்போ பங்குச்சந்தை வீழ்ச்சினால் சாதாரண எளிய மக்களை என்ன பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அவங்கள வந்து எந்த அளவுக்கும் பாதிக்காது. ஆனால் பெரும் பணக்காரர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு தான் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அல்லது இழப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி பங்குச்சந்தை வீழ்ச்சினால் முதலீடு செய்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலம்னு சொல்லி சொல்லலாம். ஒரு காலத்தில் ஒரு பங்கோட விலை லட்சங்கள்லேயே அல்லது 1000லேயும் இருந்ததெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி கொரோனா காலத்தில் வந்து பணம் உள்ளவங்களால் கொஞ்சம் சுதாரித்து இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் இன்றைக்கி வந்து கோடீஸ்வரனாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ அந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய லாபத்தை அடையலாம். பங்குச்சந்தை அப்படிங்கிறது இது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி தான், இறங்கும் ஏறும். அதனால் பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மதங்கள் இருந்தாலும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறனால அதாவது பங்குச்சந்தை வீழ்ச்சினால பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஆனால் பொருளாதார வீழ்ச்சி அடைந்தால் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். எது எப்படியோ பங்குச்சந்தை வீழ்ச்சிங்கிறது ஒரு சாமானிய அன்றாட காட்சியெல்லாம் எந்த விதத்துலையும் பாதிக்காது. அவர்களை பொறுத்தளவுக்கு நாட்டோட இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் விலைவாசி உயர்வு அதுதான் பாதிக்கும் இல்லையா? பங்குச்சந்தையை பொறுத்த மட்டும் அவங்களை எந்த விதையும் பாதிக்காது. யார் பாதிக்கும் அப்படின்னா இந்த பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணி அதாவது காத்துக்கு இருக்கிறவங்களுக்கு தான் பாதிக்கும். அவர்கள் வந்து கவலைப்பட அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பங்குச்சந்தை எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள்லாம் சிந்திச்சிருக்கு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து தீட்டிட்டு எப்படி வந்து பங்குச்சந்தையை இது பண்ணி அதை உயர்த்துறதுக்கான பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.